சொல்ல ஒரு ஜெபம். அந்த சத்தத்தை நான் கேட்டேன். உன்னுடைய விண்ணப்பம் இன்னைக்கு என்னுடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலே வந்து எட்டிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இது இருந்தது அப்படின்னு கர்த்தர் வந்து நிச்சயமா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா இல்லையான்ற அந்த ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு வேண்டாம். நிச்சயம் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. உங்கள் ஜெபத்திற்கான பதிலை ஆண்டவர் வந்து கொடுத்துட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒருவேளை இன்னமும் வந்து என் ஜெபம் கேட்கப்பட்டுடுச்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அதுக்கான நிச்சயம் இல்லை நீங்கள் சொல்வீங்கன்னா, ஒன்றே தான் ஒரு சின்ன ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கும் இந்த விண்ணப்பம் பரலோகத்தில் எட்டினதற்கும் ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா வந்து சுத்திகரிப்பு. அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாரும் தங்களை அளவுக்கு அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்களுடைய மனம் திறப்பப்பட்ட ஒரு காரியம், எல்லா அசுத்தமான காரியங்களும் நீக்கப்பட்டு சுத்திகரிப்புக்குள்ளே அவங்க போன ஒரு விஷயந்தான் இதுக்கு காரணம். நாமளே இன்னைக்கு உலகத்துக்குள்ளே போயிட்டு வரோம்ல, நிறைய காரியங்கள் நம்ம பார்ப்போம். நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கூட எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க, வாய் எதையோ ஜெபிக்கும், ஆனால் நம்மளுடைய சிந்தனை வேற எங்கேயும் இருக்கும். இப்படிப்பட்டதான காரியம் வந்து உலகத்தை வந்து நம்ம இழுத்து கொண்டு வருகிறதுனால வருகிற ஒரு சூழ்நிலை. ஸோ நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து சில காரியங்களை கர்த்தரிடத்துல கேட்கறதுக்கு முன்பாக உங்களை நீங்கள் சுத்திகரிப்புக்குள்ளே வழி நடத்துறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. கர்த்தரோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒருமனப்பட்டு இருக்கிற காரியம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நீங்கள் அப்படி ஒருமனப்பட்டு உங்களுடைய காரியங்களை வந்து நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் விட்டு நீங்கள் உங்களை சுத்திகரிப்புக்குள்ளே ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயமாய் கொடுக்கப்படும். உங்களுடைய ஜெபம் பரலோகத்தில் போய் எட்டும். இதுதான் உண்மை. ஸோ அதுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை அறிக்கையிடுங்க. நீங்கள் அதை வந்து அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க. நீங்கள் யோசிக்கலாம், நான் பெருசாக எந்த பாவமும் பண்ணலையே, நான் என்ன ஒப்புரவாகணும், நான் என்ன மன்னிப்பு கேட்கணும். அப்படி கிடையாது. உலகத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் சிந்தனை, உங்களுடைய கண்கள், உங்களுடைய செவிகள்ல ஏதாவது ஒரு காரியம் நிச்சயமாக அசுத்தப்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உச்சந்தலையிலும் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய எல்லா அவயங்களையும், உங்களுடைய இருதயத்தின் யோசனை, சிந்தனை எல்லாவற்றையும், ஏன் உங்கள் வாய் பேசின காரியத்தை முதற்கொண்டு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வைத்து, இயேசுப்பா ஏதாவது தவறாக இருந்தால் ஒரு விஷயம் என்னை நீங்கள் சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் ஏறெடுத்து பாருங்கள். அந்த விண்ணப்பம் பரலோகத்தை எட்டினதோட நிச்சயத்தை உங்கள் இருதயத்தில், உங்கள் ஆவியில் நீங்கள் உணர முடியும். ஸோ இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நீ சுத்திகரிப்புக்குள்ளே ஒப்பு கொடுக்கும்போது உன்னுடைய அந்த ஜெபம் என்னுடைய பரலோகத்தில் வந்து எட்டப்படும். உன்னுடைய அந்த சத்தத்தை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுறாரு. இன்றைக்கி நம்மளை விட்டு கொடுக்கலாமா, நம்ம ஒப்பு கொடுக்கலாமா, சுத்திகரிப்புக்குள்ள வழி நடத்தலாமா? ஒரு நாளும் இதை பண்ணுங்க. எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அப்பெல்லாம் முதலாவது இந்த காரியத்தை செய்துட்டு உங்களுடைய அந்த ஒரு கோரிக்கை ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. நிச்சயம் அதற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.